எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி நாம் வீடியோவில் விவசாயத்தை பற்றி பேச போகிறது இல்லைங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வருந்தத்தக்க விஷயமுங்க. கோயம்புத்தூரில் கோவையில் கல்லூரி மாணவி 3 வெறிநாய்களால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயமுங்க. அனைத்து பெற்றோர்களுக்கும் இது ஒரு ஒரு மோசமான ஒரு சம்பவங்க. ஏன்னா பெண்கள் பெற்றோர்கள் எதுக்காக கல்லூரிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க இரவு பகல் பாராமல் உழைச்சி அந்த பெண்களை கல்லூரிக்கு நம்ம பொண்ணு நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்கோசம் தான் கல்லூரிக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறேங்க. ஆனால் பெண்கள் அதையெல்லாம் நினைக்காம இரவு 11 மணிக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன வேலை? அதாவது பொது இடத்துல நீங்கள் பேசுங்க, ஜனங்க இருக்கிற இடத்துல பேசலாம் வாய்ப்புருன்னா, அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற காடு மத்தியானத்தில் போகிறதுக்கே பயப்படுவாங்கன்னு ஒருத்தர் கூட கமெண்ட்டில் சொல்லியிருந்தாருங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல ஏன் நீங்கள் அதே இரவு நேரங்களில் 11 மணிக்கு போய் வாய்ப்பு அங்கே என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? இது நான் அவங்களுக்கு வேதனையான நேரத்தில் இந்த மாதிரி பேசுகிறான்னு கூட இருக்கலாம். ஆனால் இது சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நானும் ஒரு பெற்றோர். அதனால் அந்த வேதனை என்னன்னு எங்களுக்கும் தெரியுங்க. அவங்க அப்பா அம்மா எவ்வளோ வேதனைப்படுவாங்க, அதை விட எவ்வளோ வேதனைப்படும் அதை விட தெரியுங்க. பெண்கள் இனிமேலாவது இதை பார்த்து ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருங்க. இந்த மாதிரி இடத்துக்கு போகாதீங்க, பசங்களோடு போகாதீங்க. இப்போ ஐயோனா வருமா அம்மோனா வருமா? வராது. அந்த பொண்ணு சீரியஸான நிலையில் தான் இப்போ ஐசியூவில் தான் இருக்குதுங்கம்மா. அந்த பையனுக்கும் அடிபட்டு இருக்கிறான். இதை யாரை நம்ம அரசாங்கத்தையும் அதையே குற்றம் சொல்ல முடியாது. தவறு செஞ்சது நாம. அதனால் தயவு செய்து எல்லா பெண்களுக்கும் ஒரு தகப்பனாக நான் வேண்டி கேட்டுக்கிறது தயவு செய்து பாதுகாப்போடு இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. இதை தவிர என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. நன்றிங்க.